Hi friends, welcome to Thrumari Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் மாசி தேரோட்டம் அதோட ஒரு பார்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். பிகாஸ் வீடியோ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் விலாகை, இந்த மாசி தேரோட்டம் ஃபுல் விலாகை 2 பார்ட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்னால் எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் என்னோட டேடி. ஸோ எங்களோட அப்பாவை நீங்கள் வந்து வீடியோவில் இதுக்கு முன்னால் காமிச்சிருக்கிறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா பார்த்துப்போ, ஃபோனை பார்த்துட்டு கீழே வழுக்கி விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நேற்று நைட்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நம்ம நேற்று நைட்டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், பிஃபோர் டேவே அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியாச்சு அப்படின்ட்டு. பட் தேர் இழுக்கிற அந்த டைமுக்கு மழை வெறிச்சிருச்சு. அது வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. எப்போதுமே விநாயகர் தேர், முருகர் தேர், அம்மன் தேர் அப்படின்னு 3 தேர் வரும். விநாயகர் தேர் தான் ஃபர்ஸ்ட்டு, 2வது பார்த்தீங்க அப்படின்னா முருகர் தேர் இழுப்பாங்க, 3வது அம்மன் தேர் இழுப்பாங்க. விநாயகர் தேர் இழுக்கிற டைமுக்கே நம்ம எப்போதுமே வந்துடுவோம். பட் இன்றைக்கி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சு கிளம்பணும். பட் முருகனோட அருள் அப்படின்னு தான் சொல்லணும். தேர் இழுக்கிற டைமுக்கு கொஞ்சம் மழை வந்து வெறிச்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம போகிற டைமுக்கு கரெக்டாக முருகன் தேர் கிளம்பி ரத வீதி சுற்றி வர்றதுக்காக கிளம்பி போயிருந்தது. நான் விநாயகர் தேர் மட்டும் நிலைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ரத வீதி சுற்றி வந்து நிலைக்கு வந்து நின்றுச்சு. இப்போ முருகர் தேர் ரத வீதிக்குள்ளே சுற்றுறதுக்காக போயிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முருகன் தேர் வர்ற இடத்துக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பாதி வழி தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னாங்க கேட்டப்போ. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம். விநாயகரை கும்பிட்டு முகேஷ் டாடா சொல்லு. டாடா டாடா டாடா. ஏங்க நீங்கள் என்கிட்டே வர முடியுங்க? எவ்வளோ அழகு, என்னை விட வர வர அழகாயிட்டே போடுங்க. ஏன் ஒல்லியாக இருக்கீங்க? நான் ரொம்ப குண்டாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நான் உடம்பு குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறேன். நீங்கள் உடம்பு ஊதிடுங்க. ஈஸியான வேலை இல்லை. செருப்பு போட்டுருந்தோம். நம்ம அம்மன் தேரி லாஸ்ட்டில் தான் போகும். ஆமாம், முதல்ல முருகர் தேர் நீங்கள் வந்து நிற்கும். சோந்தி நாமெல்லாம் தேர் பார்க்குறதுக்காக கோவில் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க மட்டும் அங்கே சுற்றி என்ன பொம்மை கடைலாம் இருக்குது, என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வரும்போதே பிளான் பண்ணிட்டு தான் வராங்க. வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு பலூன் வாங்கியாச்சு. 50 ருபீஸ் சொன்னாருங்க. கேட்டதுமே 30 ருபீஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம கேட்காம வாங்கியிருந்தோம் அப்படின்னாலும் சேம் 50 ருபீஸ், 200 ருபீஸ் காலி. ஒரு 4 பலூன் வாங்கியிருந்தோம். 30 ருபீஸ்க்கு கேட்டதுமே கொடுத்துட்டாரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பலூன் வாங்கி விளையாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து தேர் வந்து தூரமாக வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்போ அம்மா இங்கே நிற்போங்க. வந்துட்டா மனநேரம் தங்கச்சி அங்கே வெட்டிருக்கு. அக்கா மகள் அங்கே தான்
தேர் வர்றதுக்கு முன்னால் கூட்டத்தை விளக்கிட்டு யார் வரா அப்படின்னு பாருங்கள். நம்ம தெய்வானை வராங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலோட செல்லப்பிள்ளை நம்மளோட தெய்வானை யானை. அவங்க தான் 3 தேர் வர்றதுக்கு முன்னாலேயும் வருவாங்க. அவங்களுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா தேரடி மாடன் சுடலை மாட சுவாமி அவரும் வருவார். தேருக்கு 3 தேருக்குமே காவல் தேரடி மாடன் தான். தெய்வானை இப்போ ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கா. வர வழியெல்லாம் பாருங்கள், அவளுக்கு ஒரே குஷி தான். யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம், ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறா. காசு கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லாமல் இந்த சைடு அந்த சைடுன்னு யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்கா. இவளை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது தெய்வானையா இல்லை வேற யானை கூப்பிட்டு வருவாங்களா? தெரியல, அது ஃபுல்லாக ஆள் மறைச்சு தேருக்கு முன்னால் கம்பீரமாக நம்ம தெய்வானை யானை நடந்து போக, காவலுக்கு சுடலை மாடர் சுவாமி முன்னால் போக, சங்கு நாதத்தோட பக்தர்களோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷத்தோட வள்ளி தெய்வானையோட முருகர் ஆடி அசைஞ்சு வர்ற அழகை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாதுங்க. கோடி கோடியாக மக்கள் இந்த இடத்துல குமிகிறதுக்கு காரணம் இல்லாமலா சொல்லுங்கள். அவரோட அந்த அழகை பார்க்கும்போது வாயில் வார்த்தைகளோ நம்ம மனசில் வேண்டுதல்களோடு வந்திருப்போம்ல, அந்த வேண்டுதல் கூட ஞாபகத்துக்கு வர்றதில்லை. அவரை பார்க்கும்போது ஒரு விதமான ஆனந்த கண்ணீர் தான் வருது. அதுக்கப்புறம் நான் இந்த வருஷம் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டது என்ன தெரியுங்களா? இந்த வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்கள், அதாவது அந்த தேரோட கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்தர்கள் எல்லாரோட ஏதோ ஒரு கனவோடையும் ஏதோ ஒரு ஆசையோடையும் அந்த ஆசை நிறைவேறணும், இந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு சின்ன சின்ன ஒரு வேண்டுதலோடு தான் இவங்க எல்லாருமே அந்த வடத்தை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரோடைய வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு நான் என் மனசார வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக இது வீடியோவுக்காக இல்லைங்க. ஏன்னா ஓரமாக நின்று நம்ம காலில் மிதிச்சிட போகிறாங்களோ நெரிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு பயந்து ஓரமாக நின்று கையெடுத்து கும்பிடுறேன். நம்மளை விட என்ன நடந்தாலும் சரி நம்ம அவர் வடத்தை தொட்டு இழுத்துற மாட்டோமா அப்படின்னு வேண்டி வந்த அந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே அவர் கண்டிப்பாக அருள் புரியணும் அப்படின்னு தான் நான் இந்த வருஷம் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன்.
கண்குளிர தேரை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. யாரெல்லாம் இந்த வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருந்தீங்க, திருச்செந்தூர் முருகனை தேரில் பார்த்து அந்த அழகில் நீங்கள் வியந்து போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். நாளைக்கு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி. பாய்.